அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய இஸ்லாமிய சட்டமன்றத்தின் நண்பர்களே, ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ உதுஹியாவுடைய காலமாக இருப்பதனால இன்னும் சில நாட்களில் தியாக திருநாளை நாம் அடைய இருக்கிறோம், ஈதுல் அதஹாவுடைய நாளை. அதுக்கு முன்பாக நாம் குர்பானுக்கு தயாராகிற நேரத்தில் இப்போ ஒரு கேள்வி, ஒரு ஆடு ஒரு குடும்பத்துக்கு போதுமா, கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதாவது வீட்டுடைய குடும்பத்துடைய தலைவர் யாரோ அவருக்கு மட்டும்தான் அந்த குர்பானி கொடுப்பது ஏற்றமானது. அவர்களுடைய பிள்ளைகளோ அவருடைய கூடபந்த சகோதரர்களோ வசதி மிக்கவர்களாக இருந்தால் அவங்க தனித்தனியாக கொடுத்துடலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கண்டா, 5 பேருமே சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஆளுக்கு தனித்தனி ஒரு கிடா கொடுத்துடலாம். அல்லது என்ன செய்யலாம், மாட்டில் பங்கு சேர்ந்துடலாம். 7 பேர் மாட்டில் பங்கு சேர்ந்துடலாம். ஆனால் குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும்தான் சம்பாதிக்கிறார், அதுக்கு கீழே மற்றவங்கள இருக்கிறாங்க, அவருக்கு கீழே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொன்னால் இருக்கிறவங்களுக்கு அந்த உதுஹியா கடமை இல்லை. உதுஹியா யாருக்கு வலுவான சுன்னத்துன்னு சொன்னால், இவர்கள் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவர்கள் தான் உதுஹியா, அவர்கள் தான் ஒரு கிடா கொடுக்கணும். அதுபோல் மாட்டில் 7 பேர் பங்கு கொள்ளலாம், ஆட்டில் பங்கு கொள்ள முடியாது, ஒட்டகத்தில் பங்கு கொள்ளலாம். ஆட்டினுடைய அந்த கிடா, அந்த ஆட்டுடைய வயசு என்னன்னு சொன்னால், செம்மறி ஆடுன்னு சொன்னால் ஒரு வயசு, வெள்ளாடுன்னா 2 வயசும்பாங்க, ஒட்டகண்டா 5 வயசுன்னு சொல்லுவார்கள். இந்த அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும். கொடுக்கப்படக்கூடிய அந்த கிடா ஊனமுற்றதாகவோ கண்பார்வையற்றவராகவோ கண்பார்வையற்ற ஒரு கிடாவாகவோ அல்லது கைகால் முறிவு, மெலிந்த நோய் உள்ள இப்பேற்பட்ட பிராணிகளை நாம் குர்பானி உதுஹியா கொடுக்க முடியாது. பார்ப்பதற்கு நல்ல முறையில் உள்ள, பார்ப்பதற்கு அதிகமான ஒரு இறைச்சி மட்டன் உள்ள, அதிகமாக சதைப்பிடிப்பு உள்ளதான் நாம் அந்த குர்பானி கொடுப்பது ஏற்றமானதாக விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.